ஈஸியான டேஸ்டி அம்மினி கொழுக்கட்டை ரெசிபி பார்க்கலாமா? இது நல்ல நம்ம ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்நாக் ரெசிபி. இதுக்கு நான் ஒரு 100 கிராம்ஸ் ரா ரைஸ் எடுத்து ஒரு 2 hours ஊற வச்சு அரைச்சிருக்கேன். அந்த கிளிப்ஸு டெலீட் ஆகிடுது, சாரி. நல்ல ஸ்மூத்தாக நல்ல தண்ணி விட்டு நம்ம அரைச்சிக்கலாம். நல்ல ஸ்மூத்தாக அரைக்கணும். அப்புறம் ஒரு பேன் சூடு பண்ணி நம்ம அரைச்ச அரிசி மாவை அதில் சேர்த்து நல்லெண்ணெய் 1-1.5 டீஸ்பூன் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம கொழுக்கட்டை பதத்துக்கு இது வரணும். மாவு ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துருக்கேன். இதில் மாவு நல்லா வெந்து ஒன்றா திரண்டு வரணும். இந்த மாதிரி திரண்டு வந்த மாவு நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும். ஃபஸ்ட்டு பேனில் விட்டபோது அப்படியே பிரைட் ஒயிட் கலரில் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா கலரே இது ஒரு டல் கலராக மாறி இருக்குது. அதுக்கப்புறம் இதை நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். இதை தொட்டு பார்த்தா கையில் ஒட்டலை பாருங்கோ, அதுதான் பதம். இது கொஞ்சம் ஆறி வந்த உடனே இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக கொழுக்கட்டையாக பிடிச்சி நம்ம இட்லி தட்டில் வச்சு இதை ஸ்டீம் பண்ண போகிறோம். இருக்கிற எல்லா மாவையும் இந்த மாதிரி நம்ம கொழுக்கட்டையாக உருட்டிக்கலாம். இப்போது ஒரு குக்கரில் இந்த இட்லி தட்டை வச்சு நம்ம ஒரு 7 to 8 minutes ஸ்டீம் பண்ணி இதை எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டீம் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்க, இப்போ பளபளன்னு இருக்குது பாருங்க. ஸோ இது நல்லா ஸ்டீம் ஆகிடுது. இப்போது பேனு வச்சுருக்கேன் அடுப்பில். இதுக்கு நல்லெண்ணெய் விட்டு பண்ணால் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இதில் கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்து வந்தவுடனே பெருங்காயம் நல்லா ஒரு வாசனை கொடுக்கும். பெருங்காயம் சேர்த்தா ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம இட்லி மிளகாப்பொடி நானே ரெடி பண்ண இட்லி மிளகாப்பொடி சேர்க்குறேன். உங்கள்கிட்ட எந்த இட்லி மிளகாப்பொடி இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நம்ம அந்த எண்ணெயில் லைட்டாக பரட்டி விட்டுக்கலாம். ரொம்பலாம் அதை ஒன்றும் வறுக்க தேவையில்லை. இட்லி மிளகாப்பொடி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டீம் பண்ணி வச்சுருக்கிற இந்த அம்மினி கொழுக்கட்டையை இதில் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விடலாம். ஆல்ரெடி இட்லி மிளகாப்பொடியில் உப்பு இருக்கும். நம்ம அந்த மாவு கலரும் போதும் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டோம். அந்த உப்பே ஆக்சுவலாக போரும். உங்களுக்கு அப்படி தேவைன்னா சேர்த்துக்கோங்க. சூப்பரான ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்நாக் ரெடி. பாய்.